வைத்திருக்கிறேன். ஜெபிக்கலாம் கண்களை மூடி. சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்தீர். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் இந்த இடத்தையும் என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேதத்தின் ஆசிரியரே, நீர் எங்களை கற்றுத்தருகிற வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்தி கற்றுத்தருவீராக. என்னையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஆளுகை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்லுகிறார். அந்த விசுவாசம் உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கலுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். விசுவாசம் உன்னுடைய பாட்டிக்குள்ளே இருந்தது, உன் தாய்க்குள்ளே இருந்தது, அது உனக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயம் கடத்தப்படுகிறது. ஒரு விஷயம் தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த இடத்துல பவுல் கோட் பண்றாரு. இந்த விஷயம் தலைமுறையா வருது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உனக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றாரு. எந்த விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைமுறையா வருகிறது, அல்லது எந்த விஷயம் கடத்தப்படுகிறது, தலைமுறையாக ஒரு விஷயம் கடத்தப்படுகிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாசமானது கடத்தப்படுகிறது. ஒரு ஜென்ரேஷன் தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் தாண்டி அது கடத்தப்படுகிறது. அது விசுவாசமானது தீமோத்தேயுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஸோ ஒரு விஷயம் கடத்தப்படுகிறது, அது தலைமுறை தாண்டியும் அது கடத்தப்பட்டு சரியான நிலையில் இருக்கிறது. அதாவது சரியான முறையில் கடத்தப்பட்டு எதற்காக கடத்தப்பட்டதோ அதை அந்த விசுவாசம் அடைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் நம்முடைய குடும்பத்திற்கோ அல்லது நம்முடைய சந்ததிக்கோ எதை நாம் கடத்த போகிறோம், அல்லது எதை நாம் விட்டு வைத்து போக போகிறோம். தாயாகிய பாட்டியா லோவிசாக்குள்ளும் ஐனாக்களுக்குள்ளும் இருந்த விசுவாசம், அவங்க ஒரு விஷயத்தை வச்சுட்டு போனாங்க. தன்னுடைய ஜென்ரேஷனுக்கு, தன்னுடைய தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை வச்சுட்டு போயிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்கிறாங்க. எது அப்படின்னா விசுவாசத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வேதமே அதை ஒத்துக்குது. உலகத்தில் இருக்க அல்லது சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வேதம், அந்த வேதத்தில் அந்த விஷயம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம், தனிப்பட்ட குடும்பம். இது யாரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவிசாக்குள்ளும் ஐனேக்காக்குள்ளும் இருந்த ஒரு விஷயம்தான் தீமோத்தேயுக்குள்ள இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் வேதம் நமக்கு அதை முன்மாதிரியாகவும் எக்ஸாம்பிளாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த குடும்பத்தில் ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க என்ன உங்க ஜென்ரேஷன்ல கடத்த போறீங்க. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம். இந்த ஜென்ரேஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு பிள்ளைகள் உண்டு, நமக்கு தலைமுறைகள் உண்டு. நம்முடைய தலைமுறைக்கு நம்ம எதை கடத்த போகிறோம், எதை கடத்துவதற்காக ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல நம்ம அமர்வு வைத்திருக்கிறார். நம்ம என்ன விட்டுட்டு போக போறோம், நம்ம என்ன பண்றோம். ஏன் அப்படின்னா, நாம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் தான் நம்முடைய தலைமுறையை பாதிக்கும். அல்லேலூயா. நம்ம என்னென்ன செய்கிறோமோ, ஜஸ்ட் லைக் தட்டா நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வசாதாரணமாக நம்ம நினைக்கிற, அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி நினைக்கிற, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே நம்முடைய தலைமுறையை பாதிக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, நாம் செய்கிற ஒரு சில விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை அது பாதிக்கும். நம்முடைய தலைமுறைக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கலாத்தியர் 6:7 நம்ம வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அல்லேலூயா. மோசம் போகாதீங்க. உங்களை ஏமாத்துறாங்க இன்னைக்கு, அதுதான் வேதம் சொல்லுகிறது. மோசம் போகாதீங்க, உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. நம்ம என்ன செய்கிறோம்,
எல்லாமே மன்னிக்கப்படும், எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ஜாலியா இருக்கிறதுக்கு, இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்கு தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். மோசம் போகாதிருங்கள், மோசம் போயிடாதீங்க, ஏமாத்துவாங்க. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். கர்த்தர் இப்படியாய் தன்னை கேவலப்படுத்த முடியாத ஒரு விஷயத்திலையும் ஆண்டவர் விட மாட்டாரு. நீங்க எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக. ஒரு பரிசுத்த சந்ததி இந்த பூமியிலே உங்கள் மூலமாய் உருவாக்கும்படியாகத்தான் தேவன் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள நானும் ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய் இந்த ஜெனரேஷனை கரெக்டா வளர்த்து கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆமென். தேவன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சோ சுதந்திரம் என்ன? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் என்ன? பவுலை குறித்து தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது, சாமுவேல் பவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணும் பொழுது இப்படியா சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மீது உன்னை ராஜாவாக அபிஷேகம் செய்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய சுதந்திரம், தன்னுடைய பிள்ளைகள் மீது உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு ராஜாவை தேவன் எதற்காக அபிஷேகம் செய்கிறார்? அந்த ராஜா செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த ராஜா முதலாவது சத்ருவிட்டிருந்து தன்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது சத்ருவை எப்படி ஜெயிப்பது என்பது சொல்லிக் கொடுக்க வேண்டும். தன்னுடைய மூன்றாவது தன்னுடைய ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அது ராஜாவுடைய வேலை. அதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நம்முடைய தேவன் தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையை நம்பி கொடுத்திருக்கிறார். அவளை பாதுகாக்க வேண்டும், சத்ருவை எதிர்த்து ஜெயிக்க வேண்டும், அவளுக்கு தேவைகளை எல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும். இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆமென். இதை செய்வதற்காகத்தான் குடும்பத்தை நம்மிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதல் குடும்பத்திலே ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது சர்ப்பம் வந்தது. சர்ப்பம் வந்து அவர்களை ஏமாற்றியது, வஞ்சித்தது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் முதலாவது ஆதாம் கிட்ட இந்த குடும்பத்தை கொடுக்கும்போது இதை நீ பாதுகாக்கணும், பண்படுத்தணும். ஆமே. பாதுகாக்க முதலாவது வேலையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற இந்த குடும்ப சூழ்நிலை, இந்த உலகம் இருக்கிற சூழ்நிலையில நம்ம குடும்பத்துக்கு எதை விட்டுட்டு போக போறோம், என்ன செய்ய போறோம்? ஏன் அப்படின்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயலும் அதற்கு உண்டான எதிர்வினை இருக்கிறது. அதுக்காக இன்னைக்கு நான் சொல்ல வரேன். நம்ம எது செஞ்சாலும் சரி, இந்த உலகத்திலே எது செய்தாலும் சரி, செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறது. ஐசக் நியூட்டனோட தேர்ட் லா இப்படியா சொல்லுகிறது, there is every action equal opposite reaction. ஸோ அவங்க உலகத்தில் ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, ஒரு விஞ்ஞானி சொல்றாங்க, நாம் எதை செய்கிறோமோ அதற்கு நிகரான அல்லது அதற்கு சமமான எதிர்வினை இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே. நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்ம இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே வாழுகிற காலகட்டத்தில் வாலிபர்களாக இருந்தாலும் சரி, யூத் பிள்ளைங்களும் சரி, டீனும் சரி, பெரியவர்களும் சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நம்ம எதை செய்தாலுமே, எந்த விஷயத்தை செய்தாலுமே, நீங்க ஆவிக்குரிய விஷயங்களமா இருந்தாலும் சரி, இல்லை உலக விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தையும் செய்தாலுமே அதற்கு நிகரான இணையான எதிர்வினை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடக்கும். ஆமென். அது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட்டா செஞ்சுட்டு போயிடாதீங்க. ஸோ என்கிட்ட பணம் இருக்குது, ஆள் இருக்காங்க, செய்வதற்கு உண்டான திறமை இருக்கிறது, உடம்புல சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆடவோ செய்யவோ கூடாது. செய்யற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கு ஆப்போசிட், இணையான சமமான அதற்கு எதிர்வினை உண்டு. எதை செஞ்சீங்களோ சரி, எதை செய்தாலும் சரி. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், லோவிஸ்தலம் ஐநேக்களும் அவர்கள் வாழ்க்கையில செய்த ஒரு விஷயத்திற்கு எதிர்வினை அல்லது ஒரு நல்ல எதிர்வினை உண்டு. ஸோ அவங்க விசுவாசத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த விசுவாசம் அவருடைய பேரனாகிய மகனாகிய தீமேத்துக்குள்ளே வந்தது. நம்ம எதை வச்சுட்டு போறோம்? ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் தான் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நீங்க எதை செய்றீங்கன்றது யோசிச்சு செய்றீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிடவே கூடாது. நமக்கு மறுபடியும் அதான் சொல்றேன், நமக்கு வயசு இருக்கு, நம்மளோட சக்தி இருக்கு, என்னால் முடியும், பணம் இருக்கு, அழகு இருக்கு, திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும்
நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லணும். அதைத்தான் வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா? மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பீங்க. நீங்க எதை விதை போடுறீங்களோ அந்த விதை தான் முளைக்கும். உங்க குடும்பத்துல விசுவாசம் என்ற விதையை போட்டீங்கன்னா அந்த விசுவாசம் என்ற விதை தான் முளைக்கும். எப்படி ஐநோய்க்கள் அவர்கள் விசுவாசம், லோவிசால விசுவாசம் என்ற விதையை போட்டாங்களோ அந்த விதை தீமோத்தேயுக்குள்ளே முளைத்ததோ, நீங்க என்ன விதையை போடுறீங்க? இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு குடும்பங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்மை நம்பி நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்திலேயோ சமுதாயத்திலேயோ நம்மளை வைத்திருக்கிறார், சபையும் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் நம்ம எதை விதையா விதைக்கிறோம். ஸோ நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க, 100% அறுப்பீங்க. நீங்க விதைக்கிறது ஒண்ணு அறுக்கிறது ஒண்ணானா இல்ல. ஏன்னா தேவன் அப்படிதான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. இந்த உலகத்துல நீ எதை விதைக்கிறியோ, இந்த பூமியில நீ எதை விதைக்கிறியோ, இப்போ முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள பழங்கள் எல்லாமே ஒரு விதை உள்ள பழங்களாய், உடம்புக்கு ஆரோக்கியம் உள்ள ஒரு பழங்களாய் நமக்குள்ளே தேவன் அப்படிதான் வச்சிருந்தார். அந்த ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாரு, ஃபார்மேட் வச்சிருந்தாரு. அந்த பிரகாரம் தான் நடந்துக்கு. ஆனா இப்போ என்ன பண்றாங்க? விதை இல்லாத பழங்களை உருவாக்குறாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அந்த விஷயத்தை மாற்ற முடியும்னா இன்னைக்கு மாத்துறாங்க. மாற்றி விதை இல்லாத உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயத்தை விளைய பண்றாங்க, விளையுது. ஸோ இப்போ விளைய மாட்டேன் அப்படின்னு அது சொல்லலை, பூமி விளைய பண்ணுது. ஏன்னா அதற்கு ஏற்றது போல விதையை போட்டா அதுக்கு ஏற்றது போல நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல தேவன் குடும்பம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆலோசனையாக இந்த வேதத்தை வைத்திருக்கிறார். இந்த வேதத்திலே அதன்படி தான் நடக்க வேண்டும் என்று ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார், அல்லது இப்படிதான் வரமுறை வைத்திருக்கிறார். இப்படித்தான் நம்ம நடக்க வேண்டும். இதை மாறி நம்மளால் நடந்தால் நடக்க முடியாதுன்னா நடக்கலாம், நடக்க முடியாதெல்லாம் கிடையாது, நடக்கலாம். ஆனால் அதற்காக தேவன் உங்களையும் நம்ம அழைக்கவில்லை. ஆமென். தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் இந்த பூமியிலே நம்மை அழைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நாம் அதை செய்ய வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கியர் அவர்களுக்கு வழி மறைத்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன். அடுத்தது வாசிக்கலாம். அப்படியே வரும். இப்போதும் நீ போய் மனங்கடித்து அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் பிள்ளைகளையும் கொன்று போட கடவா என்று சொல்லுகிறார். இப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயத்தை 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை மட்டும் ஒரு டைம் வாசிப்போம். நம்ம சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றில், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கியர் அவர்களுக்கு வழி மறைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். யார் மனசுல வச்சிருக்காங்க? தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயத்தை மனசுல வச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. அப்போ இந்த அமலேக்கியர், அதை குறித்து யாத்ராகம் 23ஆம் அதிகாரத்தில் அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போதான் புறப்பட்டு வரும்பொழுது அமலேக்கியர்கள் போய் அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவர்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஆண்டவர் தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. மனசுல வச்சிருக்காரு. ஸோ அவனை அப்போவே சொல்றாரு, அவனை நான் நிர்மூலமாக்குவேன், அவனை இந்த பூமியில் இல்லாதபடிக்கு. அது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமும் 23ஆவது அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். இருந்தபடினால் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை இது எப்போ நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. அவர்கள் புறப்பட்டு வருகிற அந்த நேரத்தில் இந்த விஷயம் அவங்கள இவங்க மேற்கொள்றாங்க, அல்லது அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடுற வேலையில் அதுக்கப்புறம் அந்த சண்டை முடியுது. ஆனாலும் சண்டை முழுசாக முடியல. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு,
அவங்களுக்கு யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல இன்னொரு நீங்க 25ஆம் அதிகாரத்தில் கூட உபாகமத்தில் நம்ம வாசிக்க வேண்டாம், அதில் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து இலைப்பார பண்ணும் பொழுது நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், நீ இலைப்பார பண்ணும் பொழுது இந்த அமலேக்கியனை இந்த பூமியிலே இல்லாதபடிக்கு சங்கரிக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை ஆண்டவர் தன்னோட மனசுலேயே வச்சுட்டு இருக்காரு. யாத்திராகத்தில் நடக்குது, உபயோகத்தில் நடக்குது. சாமுவேல் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசமா ஃபார்ம் ஆன பிறகு, ஒரு ராஜா ஃபார்ம் ஆன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அவன் செய்த செய்கை என்னுடைய மனதிலே வைத்திருக்கிறேன். ஒரு மனசுல நல்ல விஷயம். எத்தனை வருஷம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 250 300 வருஷம். இந்த சாமுவேல்ல 1 சாமுவேல்ல ஆண்டவர் இந்த விஷயத்தை சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு சொல்லும்பொழுது, யாத்திராமத்தில் நடந்த அந்த விஷயத்தை இப்ப சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 250 300 வருஷம் 300 வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு, அவங்க செஞ்ச அந்த செயலை என் மனசுல வச்சிருக்கேன். இப்போ அவர்கள் செய்த செயலுக்கு அவர்களை கர்த்தர் ஆப்போசிட் எதிர்வினை ஆற்றுகிறார். தேவனாய் கர்த்தர் இப்போ அவங்களுக்கு என்ன ஆற்றுறாருன்னா எதிர்வினை, அவங்க செஞ்ச செயலுக்கு எதிர்வினை நடக்கிறது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு எதிர்வினை இருக்கிறது. அந்த எதிர்வினையை ஆற்றுகிறவர் யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தப்பிக்கவே முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க, இந்த அமலேக்கியர்கள் எப்பவோ செஞ்ச ஒரு தப்பு செஞ்ச அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க செத்து போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? 250 வருஷம்னா அப்படின்னா ஒரு தலைமுறை மேக்சிமம் 80 வருஷம் இல்லைங்களா? அந்த 80 வருஷத்தோடு அந்த தலைமுறை முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கழிச்சு அந்த தலைமுறை 3-4 வருஷம் கழிச்சு வருது. கழிச்ச பிறகு கூட ஆண்டவர் இன்னைக்கு அவங்க இல்லை. யார் தப்பு பண்ணாங்களோ, எந்த ஜென்ரேஷன் தப்பு பண்ணிச்சோ அவங்க இப்போ பூமியில் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த தவறுக்காக, அவர்கள் செய்த ஒரு மோசமான செயலுக்காக அவங்க சந்ததி கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்கிறாரு. ஆமென். யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நீங்க எப்பேற்பட்ட ஆளவனா இருங்க, கண்டிப்பா கர்த்தர் கணக்கு கேட்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பா நடக்கும். என்னன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை செய்கிறது யாருன்னா, இந்த எதிர்வினை நம்முடைய வாழ்க்கையில் ஆற்றுகிறது யாருன்னா, நான் சொல்ல நம்ம வாழ்க்கையில் இல்லை, யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே யாருக்கு என்ன கெடுதல் நடந்தாலும், யாரு பிரச்சனைகள் அனுபவித்தாலும், அல்லது யாருக்கு மோசம் நடக்கிறதோ, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவன் கடவுளே ஆண்டவரே நான் போதும், அது உடனே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய காதலை தான் பெற்று விழும். ஆமேன். ஏனென்றால் இந்த உலகத்திலே கடவுள் ஆண்டவர் தெய்வம்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமேன். அது அவர் காதலை தான் விழும். கண்டிப்பாக அவர் ஒரு நாள் அதற்கு எதிர்வினை ஆற்றுவார். அது யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அது தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, உலக மனுஷனாக இருந்தாலும். அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, இந்த 300 வருஷம் கழிச்சு அவன் சவுல்கிட்ட சொல்றாரு, இந்த பூமியில அவங்க இருக்கக்கூடாது, அவங்கள நாசம் பண்ணு, நிகரம் பண்ணு, ஒன்னுலம் ஆக்கிடுங்க. அவனோட வசனம் சொல்லுகிறது, அவங்க பிள்ளைங்க மேல இருந்தா கூட, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, ஆடு மாடா இருந்தாலும் சரி, ஒருத்தரையும் விடாத, எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணு, அழிச்சிருன்றார், இறக்க வைக்காதுன்றார். ஒருத்தர் மேல நீ இறக்க வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ நம்ம என்ன செய்யறோமோ அதை ஆண்டவர் ஞாபகம் வைத்து அதற்கு ஆண்டவர் எதிர்வினை ஆற்றுகிறார். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஸோ வேற ஏதாவது மனுஷன் யாரும் ஞாபகம் வச்சிருந்தா கூட அவன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் மாறி அவன் செத்து போயிடுவான், முடிச்சு போச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க அமெரிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் எதை விட்டுட்டு போயிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அமெரிக்கர் எதை விட்டுட்டு போயிருக்காங்க? தன்னுடைய ஜென்ரேஷனுக்கு சாபம், பகையை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுவும் இந்த பகைக்கு எதிர்வினை ஆற்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர், தேவனாகிய கர்த்தர். தப்பிக்கவே முடியாது. நம்ம இந்த பூமியில வாழ்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ நம்ம இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எதை விட்டுட்டு போக போறோம்? எதை வச்சுட்டு போறோம்? சாபத்தை வச்சுட்டு போறோமா? பாவத்தை வச்சுட்டு போறோமா? நம்முடைய தலைமுறைக்கு, நம்முடைய ஜெனரேஷனுக்கு நம்ம எதை வச்சுட்டு போறோம்? நம்ம இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. முன்னாடி சொன்ன இல்லைங்களா, திறமை இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, எனக்கு எல்லாரையும் தெரியும், அழகு இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு ஆடணும் அப்படின்னா ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு. ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு.
வெயிட் பண்ணி ஒரு நாள் வரும், நம்ம செய்யற எந்த செயலாம இருந்தாலும் சரி அது அவர் மனசுல வச்சிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் எதையும் ஆண்டவர் மறக்க மாட்டாரு. எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சிருக்காரு. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும்பொழுது அதற்கு ஆண்டவர் எதிர்வினை ஆற்ற அவர் செயல்படுவார். நீங்களும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவர் எதிர்வினை ஆற்ற நினைச்சார்னா, நம்ம இதில் பார்க்கிறோம், சவுல் இந்த இடத்துல நிறைய விஷயத்தை தப்பிக்க விட்டுறான். இந்த அமெரிக்கரை செய்ய வேண்டிய செய்கையை சவுல் தப்பிக்க விட்டுறான். இதோடைய ஜென்ரேஷன், இதோடைய கண்டினியூஷனை சவுல் விட்டதை தேவன் எந்த இடத்துல முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தரில் போயிட்டு இந்த அமேலேக்கரை முழுக்க, நீங்கள் எஸ்தரில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த முர்தக்காய் இருக்கிறான், ஆமான் இருக்கான் தெரியுங்களா. இந்த ஆமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேலேக்கருடைய ஜென்ரேஷன், ஆகாக்கியான ஆமான் அப்படின்னு வரும். அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அமேலேக்கனுடைய ஜென்ரேஷன் எங்கே போய் நிற்குது தெரியுமா அது. ஸோ இப்போ விட்ட ஒரு விஷயம், யூத குலத்தையே அழிக்கப்பட்டு நிற்கிறான். அதுதான் ஆண்டவர் என்றைக்குமே ஒரு சில விஷயங்கள்ல தவறு நடக்கும்போது அதை வேரோடு அழிச்சிடுவார் ஆண்டவர். ஸோ அப்படியே அங்கே போய் நிற்கும் ஆண்டவர். அதுக்கப்புறம் அங்கே அந்த இடத்துல நிக்கிரகம் பண்ணுறாரு. முழுசு ஒருத்தனும் உலகத்தில் இல்லாதபடிக்கு அமேலிக்கனை முழுக்க அழிச்சு போடுறாரு. எங்கன்னா அந்த இடத்துல தான் அழிக்கிறாரு. ஸோ தேவன்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. என்றைக்குமே நம்ம ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்காரு. ஒரு சில ஆண்டுகளை கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்காரு, குடும்பங்களை கொடுத்துருக்காரு, வேலையை கொடுத்துருக்காரு. இருக்கிற நாள் வரையிலும் ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் செயல்பட்டு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை நடக்கும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம செஞ்சுருப்போம் இல்லைங்களா, எவ்வளோ விஷயங்களை நம்ம செஞ்சுருப்போம். இப்போ நம்ம யோசிப்போம், இதுக்கெல்லாம் நமக்கு எதிர்வினை இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா என்றைக்குமே ஆண்டவர் தப்பு செஞ்ச உடனே ஒரு சில விஷயங்களுக்கு ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணுவார். ஏன் அப்படின்னா நம்ம சரியாகணும், நம்மளை சரிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு தருணம். ஸோ நம்ம சரிப்படுத்திக்கணும்னு. ஏன் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்களுடைய இருதயங்களிலே சிந்திக்கிறது இல்லை. நம்ம செய்கிற நல்லா எடுத்து எல்லாரும் எடுத்துங்க. ஓசியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே சிந்திக்கிறது. நம்ம என்ன செய்யறோன்றத எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் மறந்துடுவாரு. தயவு செய்து இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா, யாராயிருந்தாலும் சரிங்க, யாராயிருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்ட ஆளாவனா இருங்க, எவ்வளவு வொர்ஷிப் லீடரா இருங்க, எவ்வளவு ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவளா இருங்க, எவ்வளவு காணிக்க வேணா கொடுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எவ்வளவு ஊழியம் வேணா செய்யுங்க, நீங்க தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் சும்மா இருப்பார் நினைச்சிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா யாரா இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டேன். எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? யாருங்க? தாவீது. இந்த உலகத்திலேயே ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். அவரை போல ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் யாருமே இல்லை. ஆண்டவரே சொல்றாரு, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்றாருங்க, அவரையும் விடலை ஆண்டவர். அதுதான் ஆச்சரியம், அதுதான் பயம் நமக்கு. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்றாரு, அவரை சரி பண்றாரு ஆண்டவர். அந்த தப்புக்கு அவர்கிட்ட எதிர்வினை கேட்கிறாரு, நீ செஞ்ச அதுதான் உண்டு. ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பயம் என்னன்னா, அவர் செஞ்ச தப்புக்கு அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதே போல ஒரு எதிர்வினையை செய்கிறார். அவன் தானே, தாவீது தானே, எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், எப்படியாப்பட்ட ராஜா விடுங்க, எப்படியாப்பட்ட ஒரு தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷன். அவனுக்காக ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் பண்ணுவார் பார்த்தா கிடையாது, அவனுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணலை. அதே போல செய்கிறாரு. அவன் என்ன தப்பு பண்ணானோ அதே தப்பு அவன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் விஷயத்தை, இது 3ஆவது வசனத்தை வாசிப்போம். பத்சேபாள்
இந்த சம்பவம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ஸ்திரீனிடத்தில் தவறு செய்வதற்காக அவருடைய தவறு செஞ்சிடறாரு. இப்போ அவருடைய கணவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அந்த அவருடைய திருமணம் செய்வ, அதாவது பர்சேபாளை தனக்கு மனைவியாக அவன் எடுத்துக்கொள்வதற்காக அவனுடைய கணவனாகிய ஊரியாவை கொல்லுகிறான். ஏன் கொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின்படி. இப்போ அவனுக்கு வந்து ராஜா எடுத்துக்கலான்னா ஒன்றும் சொல்ல முடியாது, யாருமே எடுத்து பேச முடியாது. ஆனால் நியாய பிரமாணத்தின்படி ஒரு மனுஷன் திருமணம் ஆகியிருந்தா அவனுடைய கணவன் மரித்தா மட்டும்தான் அவன் அந்த பிரமாணத்தில் விடுதலையாக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் தான் அவனால் வந்து ஃப்ரீயாக அல்லது வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த பிரமாணத்தின்படி தாவீது என்ன பண்ணார்னா, உரியாவுடைய மனைவியாகிய பர்சேபாளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளுகிறான். எடுத்துக்கொண்டதுனால இதற்கு தடையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உரியா. இந்த உரியாவை என்ன செய்யுதுன்னு பார்க்குறாரு. வேற வழியில் சொல்ல முடியாது, அவர் கொலை பண்ணுறாரு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 14 வசனத்தை வாசிக்கும். காலமே தாவீது எழுதியிருந்தான். ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல தாவீது அரங்கேற்றுகிறார். என்ன சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது பர்சேபாலுக்காக உரியாவை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். முடிவு செய்த உடனே எப்படியாவது கொலை செய்யணும், உரியாவை கொலை செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரிலே உரியா வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனிடத்துல ஒரு லெட்டர் எழுதி, ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறார். யோவாப்புக்கு கொடுக்க சொல்லி அனுப்புறாரு. நல்ல இந்த யோவாப் என்ற பேரை ஞாபகம் வச்சுங்க நீங்க. இந்த யோவாப்பு யார் அப்படின்னா, தாவீதோட படை தளபதி. இந்த யோவாப்பு கிட்ட கொடுத்து அனுப்புற என்னன்னா, இதுல பெரிய கொடுமை பாருங்க. இந்த நிருபத்தை உரியா கிட்ட தான் ஆண்டவர் இந்த தாவீது கொடுத்து அனுப்புறாரு. உரியா கிட்ட தான் கொடுக்குறாரு. உரியா கிட்ட கொடுத்து உரியா அதை எடுத்துட்டு போய் யோவாப்பை கொடுக்கணும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கொண்டு வரான உரியா இவனை சண்டை மும்முரமாக நடக்கிறத நிற்க வச்சு சாகடிச்சிரு. அதுதான் வந்து அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த விஷயம் நடக்குது, செத்துடுறா. அதே போல் இதே சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. நடந்த உடனே அவரும் செத்து போகிறாரு. செத்து போன உடனே இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. யார்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, தாவீது இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க. இதே அதிகாரத்தில் கடைசி வருஷத்தை வாசிங்க. துக்க நாள் சென்ற பின்பு, அதாவது இவர் செத்து போறாரு. உரியா தாவீதுடைய பிளான் படி இந்த யோவாப் செய்கிறார். செஞ்ச உடனே உரியா செத்து போறாரு. துக்க நாட்கள் வருகிறது. வாசிங்க அப்படியே. அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டால், மனைவியானான், குமாரனை பெற்றால். பொல்லாப்பா இருந்து பாருங்க. அவ தப்பு செய்யும் போதும் கம்முன்னு தான் இருந்தார், ஆண்டவர் அமைதியாக தான் இருந்தார். ரெண்டாவது, இந்த தப்பு பூரணமாகுது எப்போ அப்படின்னா, உரியாவை கொல்றதுக்கு முடிவு பெறான். அந்த முடிவு பண்ணும் போதும் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பவே இல்லை. ஸோ இந்த தப்பெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அமைதியாக இருக்கார். யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணத்து காலத்துக்கு முன்னாடி ஆண்டவர் மனசாட்சி மூலமாக தான் நியாயத்தை எடுத்தார். இந்த மனசாட்சி எல்லாருக்குள்ளும் வேலை செய்யும். ஆமே, எல்லாருக்குள்ளுமே அந்த மனசாட்சி வேலை செய்யும். தான் செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு, தப்பா இல்லை சரியா அப்படின்னு. ஆண்டவர் இவ்வளவு சம்பவம் நடக்குது, கொலை செய்யப்படுறார். கொலை செய்ய இவனுக்கு நிருபம் எழுதும் போது கூட ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பல, நிருபம் எழுதுறாரு. அந்த நிருபத்தை இவர் கொண்டு போறாரு, கொலை செய்யறதுக்கு பிளான் பண்றாரு. ஆனால் தாவீது கொலையே செய்யாத ஆளுனா ஏகப்பட்ட கொலை செஞ்சிருக்காரு யுத்தத்தில், ஏகப்பட்ட கொலை. ஸோ அது எதுக்குமே ஆண்டவர் அமைதியாக, ஆனால் அது எல்லாமே யுத்தம், அது முறை செஞ்சார். ஆனால் அந்த முறையை தாண்டி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருக்கார், தடுக்க மாட்டார். ஏன் தடுக்கல அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அப்போ வந்து ஒரு மனசாட்சி, தாவீதுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் அதனால தான் தாவீது வந்து சங்கீதம் 51 வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னோடக்குள்ளே இருக்க அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வந்து எடுத்துக்கொள்ளாதிரும். இப்போ நம்ம எல்லாருக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, அதை தான் அவர் கண்டித்து உணர்த்துவார். இதை நம்ம கேட்காம செய்யும் பொழுது, இதை தான் தாவீது அதற்கு இடம் கொடுக்காம, பாவம் தாவீதை மேற்கொண்டது, அவர் தப்பு செய்கிறாரு. அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருந்தார். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் அருவருப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னுடைய ரியாக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நாத்தான் அனுப்பி அவருக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸ்டோரி சொல்லி அதுக்கப்புறம் அவரை கண்டிக்கிறாரு, நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு.
ஸோ என்ன என்ன சம்பவிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆண்டவர் இந்த விஷயம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னுடைய வாழ்க்கையில் யார் எது செய்தாலும் சரி ஆண்டவர் அதற்கு எதிர்வினை ஆற்றுவார். ஏன் சும்மா இருக்கார் அப்படின்னா, அவர் சும்மா இருக்கிற நேரம் உங்களுக்கு கொடுக்கிற, நீங்கள் மனம் மாறுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணம். ஏன் ஆண்டவர் நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பு செஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் உடனே ரியாக்ஷன் எதிர்வினை வருவது கிடையாது. அந்த எதிர்வினைக்கு சில நாட்களோ சில மணி நேரமோ ஆண்டவர் கொடுக்குறாரு. தப்பு செஞ்ச உடனே உங்களை தண்டிக்க மாட்டார். தப்பு செஞ்ச உடனே அதுக்கு ரியாக்ஷன் ஆகாது. கொஞ்சம் நாளோ கொஞ்சம் நேரமோ அல்லது கொஞ்சம் மாதமோ ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். அந்த நாளோ மாதமோ எதற்காக என்றால் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் கொடுக்குற ஒரு தருணம். அந்த தருணத்தை நம்ம வந்து அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியல, இல்லை ஆண்டவர் இந்த விஷயத்தை கண்டுக்கல, இல்லைனா நான் நல்லா ஜெபிக்கிறவன், நான் நல்லா வந்து வேதத்தை வாசிக்கிறவன், நல்லா ஊழியம் செய்கிறதுனால ஆண்டவரை நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணி இந்த விஷயத்தில் எனக்கு அலோ பண்ணியிருக்காரு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. நீங்கள் எதற்காக ஆண்டவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னா, நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கணும். தாவீதுக்கு அப்படி ஒரு தருணம் கொடுத்தாரு. தாவீது அதை செய்யவில்லை, அதை தன்னை சரிப்படுத்திக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ஆகாப் என்கிற மனுஷன் மூலமாய் அவருடைய வாழ்க்கையில் அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானோ அதே ஆகாப்பை வைத்து தேவன் எதிர்வினை ஆற்றுகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 11ஆம் அதிகாரத்தில், அது 17ஆம் அதிகாரம் வருவோம். அது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எதிர்பட்டான். தொங்கினான், அப்பாலே போயிட்டு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனாகிய அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யபாரத்துக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யபாரத்தை கைப்பற்றுகிறான். கைப்பற்றின உடனே தாவீது மலைக்கு ஓடி போகிறான். மலைக்கு ஓடி போன பிறகு 2 பேருக்கும் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது, போர் நடக்குது, சண்டை நடக்குது. அவங்களுடைய அப்சலோம் ஆட்களுக்கும் தாவீதோட ஆட்களுக்கும் சண்டை நடக்குது. இப்படி சண்டை நடக்கும்போது அப்புறம் அப்சலோம் தாவீதை கொல்லும்படியாய் வருகிறான். அப்படி வரும்பொழுது கோவேர் கழுதை வந்து வரும்பொழுது கருவாலி மனத்திலே அவருடைய தலை மாட்டிக்கிச்சு. தலை மாட்டிக்கிட்டு அவர் தொங்கும் பொழுது சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா 14ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவாப் இந்த விஷயத்தை அவங்களுடைய படைத்தளபதியாகிய தாவீதோட படைத்தளபதியாக யோவாப்புக்கு அறிவிக்கிறாங்க. அப்சலோமுடைய தலை மாட்டிக்கிட்டு அவர் தொங்கிட்டு இருக்காரு அப்படின்றத அறிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் சண்டை நடக்குது. இதை அறிவிச்ச உடனே அந்த யோவாப் எடுக்கிற அந்த என்ன எடுக்கிறார் பாருங்க ஆக்ஷனை. உயிரோடு தொங்குகையில் குத்தினான். அவனை அடித்து கொன்று போட்டார்கள். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ உரியாவை தாவீது சொன்னது போல கொலை செய்தது யாரு? இந்த யோவாப் தான். அதே போல இப்போ தாவீதுடைய மகனாகிய அப்சலோமை கொன்னது யாரு? அதே யோவாப் தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. உரியா இருந்தாரு, அந்த உரியா செத்த உடனே யோவாப் மூலமாய் தாவீது சொல்லி யோவாப் மூலமாக கொலை செய்யப்பட்ட உடனே உரியாவுடைய அப்பா தன்னுடைய மகனை எழுந்து வேதனைப்பட்டிருப்பார் இல்லையா, என் பையன் செத்துட்டானே அப்படின்னு. அதே வேதனையை கொஞ்சம் கூட மாறாம யோவாப் மூலமாய் அப்சலோமை கொன்று தாவீதுக்கு தேவன் கொடுக்கிறார். இல்லைங்களா? அதில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. பாருங்க, நீ என்ன செஞ்சையோ அதற்கு சமமான எதிர்வினை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எது செய்தாலும் சரி. நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு திறமை இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, நான் பண்ணலாம் நினச்சி எதையும் தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு எதிர்வினை இருக்கிறது. எதிர்வினை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எதிர்வினையை ஆற்றுகிறவர் ஆண்டவராகிய தேவன். ஆமென். தப்பிக்கவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. தாவீதுங்க எவ்வளோ பெரிய ஆள். இன்னைக்கும் அந்த தாவீதோட சிங்காசனத்தில் தான் வந்து உட்காந்துருக்கார் தேவனாகிய கர்த்தர். அப்படியாப்பட்ட மனுஷன் தப்பு செஞ்சா ஆண்டவர் விடலை. அப்படிப்பட்ட மனுஷன் தப்பு செஞ்சோன்னும் தாவீது தானே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணவே இல்லை ஆண்டவர்.
தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் அதற்கு எதிர்வினை வரும், கண்டிப்பா வரும். அந்த எதிர்வினை ஆற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வைத்திருக்கிறார்? ஒரு பரிசுத்த சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். ஸோ ஆதாமைக்கிட்ட ஆண்டவர் குடும்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், அப்புறம் பண்படுத்தணும். ஸோ இந்த பூமியை பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய குடும்பத்தையோ பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் நம்ம குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்காரு, நம்மகிட்ட கொடுத்துருக்காரு ஆண்டவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் வரும். நீங்கள் எது செஞ்சாலும், இப்போ விளையாட்டுக்கு நீங்கள் செய்கிறையோ அல்லது ஏதோ ஒரு உங்களுடைய உலக பிரகாரமான சிற்று இன்பத்திற்கு நீங்கள் செய்கிறீங்களோ, நீங்கள் எது செய்தாலும் சரி, இது பாதிக்குமானா பாதிக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் தலைமுறையை பாதிக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் எதை வச்சுட்டு போகிறீங்க, உங்கள் சந்ததிக்கு நீங்கள் எதை விட்டுட்டு போகிறீங்க, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் எதை வச்சுட்டு போகிறீங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உங்கள் இஷ்டத்துக்கு வாழாதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, தாவீதையே ஆண்டவர் விடலை, அவன் இஷ்டத்துக்கு. அது அவனை குறித்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட சவுலை தள்ளி உன்னை நான் ராஜாவை மாற்றி அவனுடைய ஸ்திரீகளெல்லாம் அவங்களோட மடியில் கொடுத்தேன். இன்னொரு விஷயம், இது என்ன ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் நீ இன்னும் கேட்டிருந்தா தந்திருப்பேன்றார். வசனத்தில் சொல்கிறாரு, நீ இன்னும் கேட்டிருந்தா, இது பத்தலைன்னா நீ கேட்டிருந்தா நான் யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார். என்ன வார்த்தை அது? ஆனால் அதை செய்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செஞ்சுருப்பேன். ஆனால் நீ செய்கிற ஒரு துரோகம் இருக்கு இல்லைங்களா, கணவன் மனைவிக்கோ மணவன் மனைவி கணவனுக்கோ செய்கிற துரோகமோ அல்லது ஒரு குடும்பமாய் சேர்ந்து நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற துரோகம் ஒன்று இருக்கு தெரியுங்களா, அந்த துரோகத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டார், கண்டிப்பா எதிர்வினை ஆற்றுவார். நீங்க யாராவனா இருங்க, நீங்க எவ்வளவு ஊழியம் செய்யுங்க, நீங்க எவ்வளவு காணிக்க கொடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, தூக்கி குப்பையில போடுங்க அதெல்லாம். ஆனா ஆண்டவருக்கு நேராய் உண்மையாய் உத்தமமாய் இல்லை அப்படின்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு எதிர்வினை. நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, இங்க வேலை ஸ்தலத்திலயோ வீட்லயோ எங்க இருந்தாலும் சரி, அது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த வயசுல நீங்க செய்யறீங்க தெரியுமா ஒவ்வொரு செயல், இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும். அமேலேக்கேன் அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டான், எப்போ செஞ்சா ஒரு விஷயத்தை அவன் செஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டான்ல, அது அவன் ஜெனரேஷனை பாதித்து. நீங்க செய்யற விஷயங்கள் உங்க ஜெனரேஷனை விடுங்க, உங்க வாழ்க்கையை அது பாதிக்கும். சில ஏன் அப்படின்னா ஓசியா 7:2 நம்ம வாட்ச் இல்லைங்களா, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் அவர் மனதில் வச்சிருக்காரு அப்படின்னு அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் நினைக்கிறது இல்ல. நீங்க ஒவ்வொரு செய்யற செயலும் என்னுடைய மைண்ட்ல இருக்கு. தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாமே என்னுடைய நினைவில் நான் வச்சிருக்கேன். ஏன மாதிரி ஏனை எப்படி மறக்காதோ அதே போல தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் மறக்க மாட்டார், தன்னுடைய நினைவிலேயே வச்சிட்டு இருக்காரு. இதற்கு ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்வினை வரும், ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும், உங்களால் பதில் பேச முடியாது. இது உங்களுக்கு தருணம், உங்களை நீங்க சரி பண்ணிக்கிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவை குறித்து அடுத்தது ஒரு ராஜா எசேக்கியா ராஜா, இதை காட்டிலும் எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு அப்புறம் தாவீதுக்கு அப்புறமே எசேக்கியா ராஜா நான் சொல்லுவேன். ஒருத்து வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் சார் 35 இல்ல 2 ராஜாக்கள். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், நல்லா இந்த சம்பவம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அசரியா ராஜாவாகிய சனகரிப்பு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வராரு. ரப்சேக்கியா மூலமாய் அவனுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டு, இந்த தேசத்தை நீங்க சரண்டர் ஆயிடுங்க, தேசத்தை நான் போரில் செய்து பிடிச்சிடுவேன் அப்படின்றாரு. இந்த நிருபத்தை கொண்டு போய் ரப்சேக்கு கொடுத்த நிருபத்தை கொண்டு போய் அசரியா ராஜா இப்படிலாம் செய்கிற ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த சமூகத்தில் விரிக்கிறாரு. மாதிரி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அவன் 1,85,000 பேரை கூட்டிட்டு வந்துட்டா, பாளையம் மேரிக்கு ரெடியாக இருக்கிறான், மறுநாள் காலையில் சண்டை.
அப்படி சண்டை நடக்கும் பொழுது அவர் கூட்டு வந்து வைக்கிறாரு. கூட்டு வந்து வச்ச உடனே இந்த விஷயம் எசேக்கியா ராஜா தெரிஞ்சு எசேக்கியா ராஜா போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வசனத்தை இப்போ நம்ம வாசிச்சோம். அன்று ராத்திரியிலே 185,000 பேரை ஒரு தூதன் பாளையத்தில் இறங்கி அவங்க எல்லாத்தையும் சங்காரிக்கிறார். 185,000 பேரையும் ஒரு தூதன் சங்கரிக்கிறாரு. இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனகரிப்போட போர் சேவகர்கள். இவங்க எல்லா சண்டைக்கு வந்தவங்க, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்தவங்க. இவங்க எல்லாரையும் சங்கரிக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க. 185,000 பேரையும் 35 வசனத்தில் சொல்லுது, ஒரே நைட்டில் ஒரே ஒரு தூதனை அனுப்பி தேவன் சங்கரிக்கிறார். காலையில் எந்திரிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 185,000 பேர் செத்து போய் கிடக்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 185,000 பேரில் 35,000 பேர் விட்டுருங்க, இந்த 150,000 பேர் இந்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னு வச்சுப்போம். ஆனால் 150,000 பேர் கல்யாணம் ஆனவங்க. இவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க. 150,000 மனைவி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனைவி ப்ளஸ் அவங்களுக்கு பிள்ளைங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக அவங்களுடைய அம்மா அப்பா அப்புறம் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த இவங்களுக்கு. இவர்கள் எல்லாருமே ஒரே நைட்டில் விதவி ஆகிறாங்க இல்லைங்களா? 185,000 பேருடைய அல்லது 1,00,000 பேருடைய மனைவி எல்லாருமே ஒரே நைட்டில் விதவி ஆகிறாங்க. ஒரே நைட்டில் அவங்க பிள்ளைகள்லாம் தகப்பன் இல்லாத திக்கற்றவளாக மாறுறாங்க. அவங்க தாயெல்லாம் மகனை இழந்த பெற்றோராக மாறுறாங்க. இது எல்லாமே ஒரே நைட்டில் நடக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக 185,000 பேரையும் ஆண்டவர் சாக்கடிக்கிறாரு. இவங்க மனைவி பிள்ளைங்க இவங்க யாரையும் குறித்து ஆண்டவர் கவலைப்படவே இல்லை. ஆமே, இதெல்லாம் யாருக்காக செய்கிறாரு? எசேக்கியா என்கிற ஒரே ஒரு மனிதனுக்காக அந்த 185,000 பேரையும் சாக்கடிக்கிறாரு. அவங்க மனைவிகளை விதவி ஆக்குறாரு, பிள்ளைகள் திக்கச்சோர மாத்துறாரு, பெற்றோர்களுக்கு பிள்ளை இல்லாமல் மாக்குறாரு. இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்கிறாரு. இது எவ்வளோ பெரிய வேதனை! அந்த வேதனை குறித்து ஆண்டவர் கவலையே கிடையாது. அவருக்கு என்ன தெரியுங்களா? தன்னுடைய பிள்ளை என்கிட்ட வந்து அழுகுறான். என் பிள்ளை எசேக்கியா ராஜா வந்து என்கிட்ட வந்து அழுகுறான், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவர்னு. ஆனால் அவர் அழுவும் பொழுது ஆண்டவர் அதற்காக யாரையும் பார்க்கல, எல்லாரையும் வெற்ற ஒரு தூதனை அனுப்பி பட்டயத்தை கையில் கொடுத்து எல்லாரும் வெட்டி போடுறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் 185,000 பேர் ஆச்சு, அவன் குடும்பம் இருக்க, அவனை பற்றி நீ கவலைப்படாத, என் பிள்ளை என்கிட்ட வந்து அழுகுறான், என்னை காப்பாற்றுங்க அழுகுறான், அவனுக்காக யாரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாரையும் வெட்டி போடு. எல்லாரையும் வெட்டி போடுறாங்க. சம்பவம் முடியுது. அவனுக்கு ஆண்டவர் அதுக்கப்புறம் நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நோய் வருது. ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு என்ன பண்ண, அவன் மேலே இறக்க வச்சு இன்னொரு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை போல ஒரு 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 ராஜா யாருமே இல்லை அப்படின்னு 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிப்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் ஒருவனும் இருந்தது கிடையாது. அவன் கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை போல இஸ்ரவேலில் இதுவரைக்கும் ஒருத்தரும் முன்னாடி இருந்தது கிடையாது, பின்னாடி இருந்தது கிடையாது. அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஆண்டவர் மேல அவ்வளோ நம்பினான். அதாவது அவன் ஆண்டவரை நம்புறது போல யாருமே நம்பலையாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்காக ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஆனால் அவன் ஒரு தவறு செய்கிறான், அவர் ஒரு தவறு செய்கிறார், அவரையும் ஆண்டவர் விட்டு வைக்கல. அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நீங்கள் எவ்வளவு விசுவாசமோ அல்லது எவ்வளோ ஊழியம் செய்கிறீங்களோ, எவ்வளோ காணிக்கை கொடுக்குறீங்களோ, ஆண்டவருக்காக எவ்வளோ தியாகம் போடுறீங்களோ அதை ஆண்டவர் மெச்சுக்கொள்கிறார். ஆனால் அவருக்கு விரோதமாக நீங்கள் செஞ்ச உடனே அதெல்லாம் மறந்துடுவார். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் இருக்கும், மைண்டில் இருக்கும். நீங்கள் இப்போ செய்கிறீங்களா ஒரு தவறு, அந்த தவறுக்கு உங்கள் வாழ்க்கையில் கணக்கு கேட்குறாரு. ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுங்க, நீங்கள் உங்களுக்கு அதாவது தேவ பிள்ளையாகிய நமக்கு விரோதமாய் யார் செயல்பட்டாலும் அவரிடத்திலே ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீங்கள் நன்மை செய்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தலைமுறையை ஆண்டவர் நன்மை செய்வார். உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் தலைமுறைக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டால், பாவம் செய்தால், துரோகம் செய்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அதற்கு எதிர்வினையை உங்களுடைய வாழ்க்கையில கேட்பார். ஆமே, நீங்க யாரா இருந்தாலும் கேட்பார். கடைசியாக அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். அது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நினைவு கூறுவதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு
என் முன்னோர்கள். இது யாருன்னா பவுல் சொல்றாரு. உன்னில் உள்ள அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உங்க பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் தாய்க்குள்ள இருந்து உனக்குள்ள வந்திருக்கு. அவரை குறித்து சொல்லும் போது உன்னில் உள்ள மாயமாற்ற விசுவாசத்தை நினைக்கிறதுனால் என் முன்னோர்கள், நம் முன்னோர்கள் சொல்ல என் முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோட அவருடைய பவுலுடைய நிருபத்தில் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நல் மனசாட்சி உடையவனாயிரு, சுத்த மனசாட்சி உடையவனாயிருன்னே சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா அவருடைய முற்பிதாக்கள் எல்லாமே நல் மனசாட்சியோடு வாழ்ந்தவங்க. அந்த நல் மனசாட்சி இந்த பவுலுக்குள்ளே வந்திருக்கு. அதனால தான் பவுல் நிருபத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லுவார், உண்மை உள்ளவனாயிரு, நல் மனசாட்சியோடு இரு அப்படின்றத எல்லா இடத்துலையும் சொல்லுவார். ஸோ என்ன அப்படின்னா இதை இவருக்குள்ளே வந்திருக்கு. இதை இவருக்குள்ளே வந்ததுனால தான் இவர் அதை தீமோத்தேயுக்குள்ளேயும் பார்க்குறாரு. புரியுதுங்களா? ஸோ நமக்குள்ள என்ன வருது, நம்ம எதை செய்கிறோமோ அது நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஊழியம் செய்கிறதின் ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைங்க தலைமையில் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்குள்ளும் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்குள்ளும் ஊழியம் செய்கிற எண்ணம் வரும். நீங்கள் கர்த்தருக்காய் நல்லா கொடுக்குறவா இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அப்படியா இருப்பாங்க. ஸோ உங்கள் ஜென்ரேஷன் அப்படியா இருக்கும். அதாவது என் வயிற்றில் வந்து பிறந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறான்னு இல்லை, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் உங்களை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் தானாக சரியாயிடும். ஆமென். எல்லா கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. கலாத்தியர் 6:7 இப்படியே சொல்லுகிறது, மோசம் போகாதீர்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ நீங்கள் அதை தான் அறுப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே அப்பா, யாரா இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். நீங்க யாரா வேணா இருங்க, ஆண்டவர் விட மாட்டார். கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில எதிர்வினை வரதான் செய்யும். ஆனா நம்ம சரி பண்ணிக்கிறோம். தாவீதா இருந்தாலும் ஆண்டவர் விடல, யாரா இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நம்ம எதை விதைக்கிறோம், நம்ம எதை விட்டுட்டு போக போறோம், இந்த உலகத்தில் நம்ம எதை விட்டுட்டு போக போறோம் யோசிச்சு பாருங்க. தீமோத்தேயோட தாய் விசுவாசத்தை, அவருடைய பாட்டி விசுவாசத்தை விட்டுட்டு போனாங்க. அது தாய்க்குள்ள இருந்தது, அது தீமோத்தேயுக்குள்ள வந்திருக்கு. உங்களுக்குள்ள நீங்க எதை விட்டுட்டு போறீங்க, உங்க ஜென்ரேஷனுக்கு இந்த உலகத்துல நீங்க வாழுகிற காலகட்டத்தில் நீங்க எதை விட்டுட்டு போறீங்கன்றது உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. யூத் பிள்ளைங்க, நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க எது செய்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில திரும்ப நடக்கும். வாலிப பிள்ளைங்களே, பெரியவர்களோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க எது செய்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில திரும்ப நடக்கும். அந்த திரும்ப நடத்துகிறவர் ஆண்டவர், அவர்கிட்ட நீங்க தப்பிக்கவும் முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் எதை விட்டுட்டு போகிறோம், எதை நம்ம செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் யோசித்து செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு முன்பாக உத்தமும் உண்மையாக வாழ கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.